வியட்நாம் படகு விபத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் உறவினர்களின் உதவிக்காக கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. படகு விபத்து தொடர்பாக அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி காலமானார். வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக உயிர் பிரிந்தது. மறைந்த பாடகி எஸ். ஜானகி உடல் முழு அரசு மரியாதையுடன் மைசூரிலேயே அடக்கம் செய்யப்படும். கர்நாடக முதலமைச்சர் டி. கே. சிவகுமார் அறிவிப்பு. பின்னணி பாடகி எஸ். ஜானகி மறைவுக்கு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் இரங்கல். பொன்னான குரலால் லட்சக்கணக்கானோரை வசீகரித்த புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ். ஜானகி மறைவு மிகுந்த வருத்தமளிப்பதாக வேதனை. பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ். ஜானகி மறைவு வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் விஜய் இரங்கல். தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்றவர், இனிமையான குரல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அபார திறன் கொண்டவர் எனவும் புகழார். எம்.எஸ். விஸ்வநாதன் முதல் அனிருத் வரை ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர் எஸ். ஜானகி என திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் புகழார். தனது ஆயிரக்கணக்கான பாடல்கள் வழியாக மக்களின் வாழ்வின் ஒவ்வொரு உணர்வுக்கும் குரலாக இருந்தவர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். பின்னணி பாடகி எஸ். ஜானகி மறைவுக்கு நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிரஞ்சீவி உள்ளிட்டோர் இரங்கல். சிலம்பரசன், அனிருத் உள்ளிட்ட திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. தாய்மையாய், தமிழாய், காதலாய், கருணையாய் எங்கள் வாழ்வோடு கலந்த பாட்டரசி உனக்கும் மரணமா? நீ பாட முடியாத பாடல் என்று எதுவும் இல்லை, உன் பாடல் கேளாமல் இரவுகள் விடிவதில்லை என பாடகி எஸ். ஜானகிக்கு வைரமுத்து உருக்கமான அஞ்சலி. எஸ். ஜானகி மறைவு செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஜானகி அம்மாவுக்கு நிகர் ஜானகி அம்மாதான் என பின்னணி பாடகர் மனோ உருக்கம். அவங்க கூட கிட்டத்தட்ட 1000+ சாங்ஸு பாட வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அந்த அம்மா கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு, சிங்கர்ஸு அவங்க கூட பழகிற விதம், சமீபத்தில் நான் மீட் பண்ணும்போது அவங்க காட்டின அன்பு. ஜானகியின் குரலுக்கு யாராலும் ரசிகர் இல்லாமல் இருக்க முடியாது என நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் புகழார். நான் சொல்கிறேன்னாக்கா, என்னை யாருன்னே தெரியாது. நான் அப்போ தான் சீரியலில் நடிக்க ஆரம்பித்த டைமும் 2-3 ஃபங்க்ஷனில் வந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன். பார்த்துட்டு வணக்கம்மா அப்படிங்கும்போது என்னை யாருன்னே தெரியாது. இருந்தாலும் நின்று நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. பாம்பேயில் வந்து என்னுடைய சகோதரி கணவர் வந்து சபா வச்சுருக்கும்போது பல தடவை அவங்க அங்கே போய் கச்சேரிக்கெல்லாம் போயிருக்காங்க. அவ்வளவு தன்மையாக அந்த ஃப்ளைட்டில் கொடுக்கக்கூடிய அந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் கூட கொண்டு போய் எங்கள் சகோதரி குழந்தைகளுக்கு, அப்போ சின்ன பையன்களாக இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையும் எங்கள் சகோதரி சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய குரலுக்கு ரசிகர்களாக யாராலையுமே இல்லாமல் இருக்க முடியாது. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கணும். தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 MBBS இடங்களை அதிகரிக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. நாமக்கல், திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை அதிகரித்துக் கொள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தகவல்.
கோவை மாவட்ட பொள்ளாச்சியில் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் முதல் விழிப்புணர்வு மாநாடு. அண்ணாமலை தலைமையில் இன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறவுள்ள மாநாட்டில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு. திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியின் கீழ் இணைவதில் அப்படி என்ன பிரச்சினை? திமுக ஆதரவு கட்சிகளின் துணையுடன் தாவேக ஆட்சி அமைக்கும் போது திமுக அதிமுக சேர்வதில் தவறொன்றுமில்லை என டிடிவி தினகரன் கருத்து. விளக்கம் கொடுக்கணும். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள், 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாரு. நீங்க பண்ணிருக்கிறதே களவாணி வேலை தானே. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை நீங்க களவாணி, அவங்களோட ஆதரவோட அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அமமுக எம்எல்ஏவை களவாண்டு தான் நீங்க லெட்டர் வாங்கி கொண்டு கொடுத்தீங்க. இன்றைக்கு 6 பேரை ரிசைன் பண்ண வச்சதே ஒரு களவாணித்தனம் தானே. அதனால உண்மையான ஒரிஜினல் களவாணி திரு விஜய் அவர்கள் தான். தமிழக அரசியல் வரலாற்றில் பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்று சேரவில்லையா என டிடிவி தினகரன் கேள்வி. அரசியல் சூழல் யாரை வேண்டுமானாலும் எப்படியும் இணைக்கும் என்றும் கருத்து. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும். அதுதானே இதுவரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜி ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே. அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை காலி செய்ய கட்சி தொடங்கிய டிடிவி தினகரன் ரோகத்தை பற்றி பேசலாமா? இது நியாயமா? முதலமைச்சர் விஜய் மீதான டிடிவியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. உள்ள யாராவது இதை ஒத்துக்குவாங்களா? அதுதானே முதல் பிரச்சனை. அது புரிஞ்சு பேசுறாரு. அவர் டிடிவிக்கு எல்லாமே புரியும். அவர் அண்ணன் டிடிவிக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சாலும் அவர் காலத்துக்கு இருக்காப்புல இந்த தண்ணி போற மாதிரி அவர் ஒவ்வொரு சைடும் அவர் வளைஞ்சு நெஞ்சு போவாரு. இன்னைக்கு அவருக்கு வேற வழியே இல்லை. கட்சியிலும் பயணிக்க முடியல. அவருடைய போதாத காலம் திரு யாரை துரோகின்னு யாருக்காக கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த எடப்பாடியை முதல்வராக்குறேன்னு இப்ப கவர்னர் மாலை நின்னாரு. அதற்கு மேல அவருக்கான ஒரு மரியாதை பொது தளத்தில் கண்டிப்பாக 100% இழந்து விட்டார். அவரும் கொஞ்சம் பேசாம இருந்தால் நல்லது. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தால் அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதை அவருக்கு தக்க வச்சுக்கலாம். முதுமலை புலிகள் சரணாலயத்தில் வனவிலங்குகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வனத்துறையினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ஈசிஆர் சாலையில் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசலில் வெகு நேரமாக சிக்கி தவித்த 108 ஆம்புலன்ஸ். ஆமை வேகத்தில் வாகனங்கள் நகர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மேகதாது திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்துவோம் என கர்நாடக மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி திட்டவட்டம். தமிழக அரசு பிடிவாத போக்கை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற தன்மைக்கு இடையே மகத்தான வளர்ச்சி கண்டு வருகிறது இந்தியா. விண்வெளித்துறையில் இந்தியா நியூசிலாந்து இடையிலான பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும். 21ஆம் நூற்றாண்டை இந்தியா வடிவமைக்கும் என்றும் அதற்கான திட்டத்திற்கு நியூசிலாந்து துணை நிற்கும் என்றும் கிறிஸ்டோபர் லக்ஷன் திட்டவட்டம். எதிரிகளின் இலக்கை மறைந்திருந்து தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. 6வது கப்பலை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படையில் இணைத்தார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஈரான் முன்னாள் உச்சத் தலைவர் அயதுல்லா அலி காமேனி படுகொலைக்கு பழி தீர்ப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை. தன்னை படுகொலை செய்ய ஈரான் அரசு முயன்றால் அந்நாட்டை தாக்க 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளன.
ஈரானின் அனைத்து பகுதிகளையும் முழுமையாக சிதைத்து அழிக்க அமெரிக்க ராணுவம் தயாராக இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்திய அணிக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. 258 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்திய இந்திய அணி 201 ரன்கள் மட்டுமே எடுத்து 56 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. விம்பிள்டன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் மகுடம் சூடினார் செக் குடியரசு வீராங்கனை லிண்டா நோஸ்கோவா. சக நாட்டு வீராங்கனை கரோலினா முச்சோவாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்று அசத்தல்.